2026 ஐபிஎல்லுக்காக நம்ம சிஎஸ்கே வெளியேற்ற போகிற வீரர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. 5 வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த 5 வீரர்கள் யார், என்ன காரணமாக இவங்கள வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம சஞ்சு சாம்சன் ட்ரேடை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றியும் நம்ம டெவால் பிரேவிஸ் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு எதிராக கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே கொடுக்கலன்னா லைக்கே கொடுத்துங்க. ஃபஸ்ட் நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துடலாம். சிஎஸ்கேவில் பண்ண ஒரு தரமான சம்பவம். சவுத் ஆப்பிரிக்கா டீமில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருந்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே T20 சீரியஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் மாஸ் கம்பேக்கை நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். 17 பாலுக்கு 41 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதாவது 11வது ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா 1 ரன்னு, 2வது பால் 2 ரன்னு, 3வது பால் 4, 4வது பால் 6, 5வது பால் 6, 6வது பால் 6 அப்படின்னு பறக்க விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லை, மாஸ் கம்பேக்கை கொடுத்துருந்தா நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் 18 பாலுக்கு 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 4, 3 6 அப்படின்னு அடித்து தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 196 வச்சிருக்காரு. இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவிஸ் மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு T20 சீரியஸில். அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனோட ட்ரேடை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சஞ்சுவை வந்து ட்ரேட் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான அப்டேட்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம சிஎஸ்கே ஆர்ஆர் டீமுக்கிட்ட வந்து முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட ஆர்ஆர் வந்து ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, ஒரு வீரர் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சிஎஸ்கே அணிலேருந்து ஆர்ஆர் டீமுக்கு யாரை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சஞ்சு கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு. பட் யாரை சிஎஸ்கே வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம சஞ்சு ட்ரேடை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களை பற்றின லிஸ்ட்டை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சரி சொல்லிடுவாங்க. நம்ம தீபக் கூட, அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, இந்த 3 பேரையும் சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இவங்க 3 பேரும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், விஜய் சங்கர், தீபக் கூட, இவங்களுக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே நிறையவே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், எதுலையுமே வந்து சிறப்பாக செயல்பட முடியல. ஸோ இதன் காரணமாக இந்த 3 பேரையுமே நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான வீரரையும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம அஸ்வின், இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு குறைவான ப்ரைஸ்லையும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 4 பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வீரர் நம்ம டெவான் கான்வே இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கிறதுனால இவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம ஜெம்மி ஓவர்டன். ஸோ இப்போதைக்கு இந்த 6 வீரர்களை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே இந்த 5 வீரர்களை வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த 5 வீரர்களை தவிர வேறு யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.